ட்ரம்ப் ரஷ்ய உளவாளியா? சதி கோட்பாடு சொல்வது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அமெரிக்கா உக்ரைன் போரை நிறுத்த தீவிரமாக செயல்பட்டு வராங்க. இதற்கு இடையூறாக இருந்தால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பதவி விலக செய்யவும் திட்டமிட்டு வருது. உக்ரைனில் போர் நடப்பதால் உரிய காலத்தில் தேர்தல் நடத்த முடியலை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி பதவியில் நீடித்து வரார். இதனாலேயே ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு ட்ரம்ப் முத்திரை குத்துகிறார். அமெரிக்கா தலைமையிலான வட அட்லாண்டிக் இராணுவ கூட்டணியான நேட்டோ கூட்டணியில் உக்ரைன் இணைத்து கொண்டால் பதவி விலக தயார் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. நேட்டோ கூட்டணியில் உக்ரைன் இணைய போகிறது என்றவுடன் தான் ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்தாங்க. தனது நாட்டுடன் ஒரு காலத்தில் இணைந்திருந்த உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது தனக்கு நல்லதல்ல அப்படின்னு ரஷ்யா நினைத்தாங்க. போர் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் உக்ரைன் நேட்டோ கூட்டணியில் இணைய முடியாது அப்படிங்கிற விதி இருப்பதால் ரஷ்யா போர் தொடுத்து உக்ரைன் உடனடியாக அந்த கூட்டணியில் இணைய விடாமல் தடுத்து விட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி தனது ஆயுத வியாபாரத்தை அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் அமோகமாக நடத்திக்கிட்டாங்க. இப்போது ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும், ஜெலன்ஸ்கி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்திட்டார். இதோட ரஷ்யாவுடனான கைகோர்த்து கொண்டு ஐநாவில் உக்ரைனுக்கு ஆதரவான தீர்மானத்தை எதிர்த்து அமெரிக்கா வாக்களிக்க உத்தரவிட்டார். உக்ரைனில் விரிவான, நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் ஐநா பொது சபையில் வரைவு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்தாங்க. இந்த தீர்மானம் உக்ரைன் எல்லையை பாதுகாப்பது, உக்ரைன் இறையாண்மையை பாதுகாப்பது உள்ளிட்ட விஷயங்களை உள்ளடக்கியது. முக்கியமாக உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைனை ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த தீர்மானத்தில் இடம்பெற்று இருக்கு. உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வரைவு செயல்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக 93 வாக்குகளும் எதிராக 18 வாக்குகளும் பதிவானது. 65 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்துக்கல. இந்நிலையில் அமெரிக்காவில் சில குழுவினர் ட்ரம்ப் மீது ரஷ்ய உளவாளி அப்படிங்கிற முத்திரையை குத்தி வராங்க. கடந்த 2016 தேர்தலிலே ட்ரம்ப் வெற்றி பெற காரணம் ரஷ்யா தான். ரஷ்யாவின் அரசியல் மூலம்தான் தேர்தல் முறைகேடு செய்து ட்ரம்ப் வென்றார் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ரஷ்ய உளவாளி அப்படின்னும், அவர் ட்ரம்ப் டவரை உருவாக்க முன்பே ரஷ்யாவின் உளவுத்துறையில பயிற்சி பெற்றவர் அப்படின்லாம் கூட மனம் போன போக்கில் அள்ளி வீசிட்டு வராங்க. இதை கான்ஸ்பைரசி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு குழுவை சேர்ந்த மக்கள் ரகசியமாக உலகத்து போக்குகளை கட்டுப்படுத்தி உலகையே ஆளுகிறார்கள் அப்படிங்கிறதா அந்த தியரி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அல்லது சதி கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சதி திட்டம் ஏதும் இல்லை அப்படின்னாலும் நம்ப முடியாது, ஆனால் நம்புவதற்கு பல விஷயங்கள் அடங்கிய ஒரு சித்தாந்தம் அல்லது கோட்பாட்டை தான் சதி கோட்பாடு அப்படின்வாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பேசும் மொழிகளில் தமிழ் இருக்கிறது. அதனால் குமரி கண்டம் அழிந்துபட்ட போது அங்கே சென்ற தமிழ் பழங்குடியினர் தான் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இத்தகைய கோட்பாடுகளையும் கான்ஸ்பைரசி தியரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்பே ரஷ்ய உளவாளி அப்படின்னு சொல்றது சதி கோட்பாடு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் சதி திட்டம் இருக்கலாமே தவிர இது கான்ஸ்பைரசி தியரியாகவோ அல்லது சதி கோட்பாடாகவோ இருக்க முடியாது. ஏன்னா உக்ரைனை தனது பக்கம் இழுக்கவும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை வலிமையையும் குறைக்கவுமே உக்ரைன் போரை நடத்தினாங்க. ஆனால் இந்த திட்டத்தை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியலை. மாறாக அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் தற்போது நிலையில் உக்ரைன் போரை நிறுத்தினால் தான் வீழ்ச்சியிலிருந்து சற்று மீள முடியும் என்பதுதான் போர் நிறுத்தத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியமாகும். அதோடு உக்ரைனில் இயற்கை வளங்கள், துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய வருவாயில் 50 விழுக்காடு பங்கை அமெரிக்கா கோரியுள்ளதாம். 500 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா இதுவரை உக்ரைனுக்கு வழங்கியிருக்கா. போர் செலவுகளை சமாளிக்க ஆயுதங்களை வழங்க 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா இதுவரை உக்ரைனுக்கு வழங்கியிருக்கு. உக்ரைனை நேட்டோவோடு இணைப்பதால் கிடைக்க முடியாத ஒரு பெரும் பொருளாதார ஆதாயத்தை இப்போ உக்ரைனுக்கு நெருக்கடி கொடுத்து அடைந்துவிட அமெரிக்கா துடிக்கிறாங்க. அமெரிக்கா மட்டுமே இதனால் ஆதாயம் அடைந்து விடுமோ அப்படின்னு கருதும் சில ஐரோப்பிய நாடுகளில் உக்ரைனை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்காங்க. குறிப்பாக பிரிட்டன் தங்கள் பங்கிற்கு 50,000 வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பப் போவதாகவும், தேவைப்பட்டால் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுப்படைகள் உக்ரைனில் இருக்கும் என்றும் மிரட்டியிருக்காங்க. இந்த நிலையில தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை அழைத்த ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. உக்ரைனுடைய கனிம வளம் குறித்து தான் பேச்சுப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. இந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைனுக்கு அளிக்கப்படக்கூடிய நிதி குறித்த கருத்து ஒன்றை தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகள் பணத்தை உக்ரைன் கடனாக வழங்குறாங்க, அதோடு அந்த பணத்தை அவங்க திரும்பவும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்தார். உடனே குறுக்கிட்ட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அப்படி கிடையாது, சரியாக சொல்வதென்றால் நாங்கள் மொத்த முயற்சியில்
60 விழுக்காடு செலுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டார். உக்ரைனுடைய கனிமத்தை பங்கு போடவே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படின்னு தெரியுது. போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவை உடன்பட வைக்க வேண்டும் என்றால் அதனுடன் கைகோர்ப்பதை தவிர வேறு வழியில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை தங்கள் நலனுக்காக பிற நாடுகளை சுரண்டுவதற்காக தீவிரவாதிகள் உள்ளிட்ட யாரு கூடவும் கைகோப்பார்கள். அவர்களால் தங்களுக்கும் ஆபத்து என்று தெரிந்தால் அவர்களையே வேறு காரணங்களை சொல்லி அழித்து விடுவாங்க. அதனால் ரஷ்ய உளவாளி அப்படின்னு ட்ரம்ப்பை சொல்ல வைப்பதற்கு பிறகு தேவைப்பட்டால் அதே காரணத்தை கூறி அமெரிக்க லாபி அவரை ஒரு வழி செய்து விடலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு யதார்த்த நிலவரமாக இருக்கிறது.